மக்களே, லவ்வர்ஸ் டே அன்னைக்கு லவ்வர் இல்லையா, ஃபீல் பண்ணாதீங்க. காந்தி ஜெயந்திக்கே காந்தி நம்ம கூட இல்ல, அதுக்கு ஃபீல் பண்ணீங்களா? இல்ல, அப்புறம் என்ன? என்ன சொல்றது, சில விஷயம் நடந்தது தெரியுமா? வாழ்க்கையில ஒரு விஷயம் பாராம ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த மாதிரி the moment you cut your nails a little too, அதாவது வீட்டுல ரொம்ப ஆசையா வளர்ப்போம், வெட்ட சொல்லுவாங்க. வெட்டும் போது கொஞ்சம் உள்ள தள்ளி விட்டு பாருங்க. இந்த மொமெண்ட் இருக்கே, ஒரு ஷேப்பா விட்டு வருவோம். உள்ள இறங்கி விட்ட போதுதான் அந்த வலி வரும். நம்ம யார்கிட்டயாவது முக்கியமான விஷயம் பேசிட்டு இருப்போம். பேச முடிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னா மறுபடியும் கோவம் அப்படியே இந்த செல்ல போட்டு வடிச்சிடலாமான்னு ஃபீல் ஆகும். என்ன ஏதாவது செல்ல படிச்சா நம்மள வீட்டுல வடிச்சு போட்டுருவாங்க. அடுத்து என்ன சும்மா எல்லாம் ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ணுவோம். இவங்கிட்ட கூட ஓப்பன் சொன்னா அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம கோவத்துல ஓப்பன் பண்ணும் போது அந்த பாட்டில் கரெக்டா திறக்காது. அந்த மூடியில இருக்கிற மேஜிக் நமக்கு வேலைக்கு நேரத்துல மட்டும் தான் மக்கள் பண்ணுவோம். ஆனா சும்மா கேஷுவல் திறந்தாலோ இல்ல திறக்கவே தேவை பதினஞ்சு திறந்தா கூட திறந்துருவான். நம்மளால திறந்து போகாம இருக்கே. இந்த கோவத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்? And moment you're watching short scene seriously in the meantime, I have privilege for you to come over to find you. இது நேற்றே நடந்துச்சு. நம்ம ஒரு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம். ரீல்ஸா ஷார்ட்ஸா அது ஆடு பேரும். அப்பதான் போனோம் நம்ம எக்ஸாம் படிக்கிறதுக்காக போன மிஸ் பண்ணுமே, என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி. இதுக்கு 1 மணி நேரம் படிக்கலாம், 1 மணி நேரம் ஒரு நாள் போனது தெரியல. சார்ஜ் போனதுக்கு கூட தான் தெரியுது எக்ஸாமுக்காக தான் எடுக்க ஆரம்பிச்சோன்னு நடந்துருக்கும். The moment you go charge in your phone, இது வாழ்க்கை ஒரு வாட்டி இல்ல பல வாட்டி நடக்கும். சார்ஜ் போட்டு போயிருப்போம். ஒரு மணி நேரம் தொடர்ந்து பார்ப்போம். அப்பதான் ஞாபகம் சுவிட்ச் போடாம போயிட்டு நேற்று கூட நடந்துச்சா. சார்ஜ் போட்டு போனடா இருக்கும் 100% 19 இருக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சு சுவிட்ச் போடாம போயிட்டு சொல்லி. என்ன சிரிச்சுட்டே சொல்றீர்கள்? வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். ஒரு வாட்டியா 2 வாட்டியா பல வாட்டி தப்பு பண்ணிட்டு இருப்போம். தப்பு மாதிரி இந்த தமிழ் பாட்டுலாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். டிவி ஆஃப் பண்ணி சாங்க மட்டும் கேட்டா என்ன லிரிக்ஸ் வளரானே தெரியும். இத்தனை வருஷத்துல அந்த பாட்டு தப்பு தப்பா தான் பாடிட்டு இருப்போம். இல்ல அது அப்பவே வர மாதிரிதான் இருக்கும். அது தெரியாம அது வைப் பண்ணிட்டு இருப்போம். அது கண்ணை மூடி கேட்டதுக்கு அப்புறம் தான் அது என்ன சாகன்றாங்கன்னு புரியும். மோஸ்டா தான் இருக்கும். The moment in which you realize WWE is scripted. வாழ்க்கையில ஏப்ரல் ஃபுல் அப்படி சொல்லுவாங்கல்ல, லைஃப்ல ஃபுல்லான மோட்லி இது ஒண்ணு. சின்ன வயசுல WWE பார்த்து அப்படியே தோந்து இருக்கும். அப்பதான் தெரியும் ஏன்னா கதை ஸ்கிரிப்ட் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அது தெரியும் போது அந்த ஒரு மன உடைச்சல் இருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? உண்மையா WWE ஃபேன்ஸ் தான் தெரியும். மாப்பிள்ள மேன் வெர்சஸ் வைல்டு. மேன் வெர்சஸ் வைல்டு. அதுக்கு ஒரு அந்த கஷ்டப்படுறோம் நினைச்சேன். பிகைண்ட் தி சீன்ஸ் பாக்கும்போது அது என்ன கண்ட்ராவினே தெரியும். கிரிக்கெட்டே ஸ்கிரிப்டட்னு சொல்றாங்க. கிரிக்கெட்டே சொல்றாங்க. அதனால அரசியல் பேசலாம். நோ பாலிடிக்ஸ் பாலிசி. நோ பாலிடிக்ஸ் பாலிசி. அடுத்த கண்டென்ட் இருக்கு தெரியுமா? இப்படி ஐயோ பாலிடிக்ஸ்ல வர மச்சான். moment when you're trying to sleep and your brain says to become easy. சும்மா இருக்கும்போது படிக்கணும், ஒரு புதுசாட்டமா ப்ரொடெக்டிவா ஒரு வேலை செய்ய நினைப்போம். அப்பெல்லாம் இந்த மூளை வேலை செய்யாது. நல்லா தூக்கம் வரமாதான் ரைட் ஐன்ஸ்டைன் லெவலுக்கு யோசிக்கும். முடியாது. அதெல்லாம் எக்ஸாம்பிள் போயிட்டு தான் நல்ல டிஸ்டிங்ஷன் ஆகிருப்பேன். எனக்கு சொல்லிட்டா இல்லையோ இவனுக்கு சுட்டாங்க கேமராமேனுக்கு ஒரு ஜோக் சொல்லுவான். அவனுக்கு மட்டும் தான் புரியும், குரூப்ல எவனுக்குமே புரியாது. நம்ம ஜோக் சொல்லுவோம், எவனுக்கு புரியாத அளவுக்கு வேற மன கஷ்டம் இருக்குமே. நம்மளே முதல் ஜோக் போடுறோம், அதையும் அவனுக்கு புரிச்சுக்க பண்றாங்க. ஜோக்கானே நாங்க தான் சொல்லணும். ஜோக்கானே நாங்க தான் சொல்லணும். The moment you feel sad about overthinking, but
அதாவது ஓவர் திங்க் பண்றது கெட்ட விஷயம் வச்சுட்டு அதையே ஓவர் திங்க் பண்றதுல அது நானும் ஒருத்தன். ஓடு அன்னைக்கு நம்ம நைட் வெயிட் பண்ணுங்க அந்த மாதிரி கடைசியில தோணும் கார் இல்லாம யார் வச்சு ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகிறவங்க தான் அதுக்கு அடுக்கு தெரியும். கிரிக்கெட்ல ஆடும்போது பால் ஸ்டெம்ப மிஸ் பண்ணி ஜம்ப தட்டுற தடவை அடிக்கலாம் ஒன்னா ரெண்டா எத்தனை வாட்டி எங்க அஞ்சு மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் பேட்டிங்கே கொடுப்பான். அந்த பேட்டிங்லயே போய் 6 அடிக்கலான்னு பார்த்தா நம்ம கடுப்பா இருக்கும். கடைசியா வந்துட்டா சரி பேட்டிங் சந்தோஷமா போனா ஃபர்ஸ்ட் பேட் மிஸ் ஆயிடுச்சு. செகண்ட் அடினா யூஎஸ்ல பாரு பண்ணிச்சு. ஒரு படம் பார்ப்போம், சூப்பரான ஆக்ஷன் சீன், ஸ்டோரி ரைட்டிங், அந்த கேஸ்டிங் எல்லாம் நல்லா தான் இருக்கும். நான் பார்க்கும்போது நல்ல சீன் வரும், அப்பெல்லாம் தனியா பார்த்துட்டு இருப்போம். இல்ல ஏதாவது ஒரு ரொமான்டிக் சீனு இல்ல வேற ஏதாவது இந்த கசமசா சீன் வந்தா மட்டும் கரெக்டா எவ்வளவு வந்துருவான். வீட்லயே நடக்கும், நல்ல படம் பார்த்துட்டு இருப்போம், நல்ல கதை தான், நல்ல படம் தான். ஆனா அந்த மாதிரி சீன் வரும்போது பேர் தான் வீட்டுல ஆரம்பிடுவாங்க. அதெல்லாம் பார்க்கல, இது கருமத்துக்கு அதை பார்க்கல. ரிமோட்டை எடுத்து அதை மாத்தவும் முடியாம அதை பார்க்கவும் முடியாம நம்ம குரூப்பா பேசிட்டே நல்லா இருக்கு, இன்டராக்ஷனோட இருக்குல்ல பேசலாம். அதான்டா அது இந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? ஸ்கூல்ல நிறைய ஃப்ரீ பீரியட் இருக்கும், அப்பெல்லாம் கட் அடிக்காம கிளாஸ்ல உட்கார்ந்து இருப்போம். எப்பயாவது வருஷத்துக்கு ஒருக்கா ரெண்டுக்கா பீரியட கட் அடிச்சிருப்போம். அப்ப கரெக்டா அந்த பீரியட் டீச்சர் கையிலே மாட்டுவோம். அப்ப என்ன ஆகும் ஞாபகம் இருக்கா? ஒண்ணு பிரின்சிபல் ரூம்ல உட்கார வச்சிருவான், எனக்கே நடந்துருக்கு. எக்ஸாம் டைம்ல பிராக்டிக்கு முதல் நாள் கட் அடிச்சு சுத்திட்டு இருந்தேன். அது வந்து பிரின்சிபல் மிஸ் தான் இருக்காங்க, அவங்க இன்னும் தோச்சுன்னு தெரியல கூட்டிட்டு இருந்தாங்க. ஏன் சவுதான் கூட்டாங்க தெரியல, அவங்க முன்னாடியே விளையாடிட்டு இருந்தோம், அவங்களுக்கு தெரியாமலே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில கூப்பிட்டாங்க, யார் அங்க வந்து கூப்பிட கிட்ட வராது பிரின்சிபல் 2 நாள் வச்சு வச்சுட்டாங்க கிளாஸ்ல. அதை மறக்க முடியாத ஒரு ஆரம்பிச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி வாழ்க்கையில எல்லாருக்கும் நடந்திருக்குல்ல, அதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா நம்ம படிச்சு நானும் தெரிஞ்சுப்போம், பாக்குறவங்களும் பார்த்து சாப்பிட்டோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்ம வாழ்க்கைய சந்தோஷம் விருப்பம் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும் போது என்ன பண்றீங்க? Hall effect is a good effect that is also known as Hall effect. So that is called